பொதுவாகவே இரவு நேரங்களில் நாங்கள் சமைக்கிறது இல்லை. ஏன்னா நெருப்பு தெரியும் அப்படிங்கிறது, வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் தெரியும். அதனால் சமைக்கிறது எப்போதுமே 5 மணிக்கு முன்னாடியே எங்களுடைய சமையல் பணிகளை முடிச்சிருவோம். இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இப்போ வந்து நீராரம் தண்ணி வடிக்கிறோம், சோறு வடிக்கிறோம், அந்த தண்ணி ஒரு இடத்துல கிடக்கும், அது காட்டி கொடுக்குமே. அப்படி இல்லை, குழி நோண்டி அதில் தான் வடிப்போம். ஓகே. அதை மூடிடுவோம். சரி, அடுப்பு மூட்டுறோம். அடுப்பு மூட்டுற கல் வந்து கறி பிடிச்சிருக்கும், அடுப்பு நோண்டின இடம் தெரியும் அப்படின்னா நாங்கள் கிளம்பும் போதே அந்த கற்கள் இருக்கு பாருங்க, கறி பிடிச்ச கற்கள், அது எல்லாத்தையும் தூக்கி புதற்குள்ள போட்டுருவோம். ஓகே ஓகே. குழி நோண்டி அந்த அடுப்பு பற்ற வச்ச இடம், அடுப்பு எரிஞ்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு கறியெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஒரு குழி நோண்டி அப்படியே போட்டு அமைக்கிடுவோம். அமைக்கிட்டு கிளம்பும்போது படுத்ததற்கான சாட்சியும் இருக்காது, சமைச்சதுக்கான சாட்சியும் இருக்காது, மனிதர்கள் தங்கியிருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான சாட்சியும் இருக்காது. ஓகே ஓகே. என்ன செய்வோம்னா பழைய இலை தலைகள்லாம் அள்ளிக்கிட்டு வந்து அந்த இடத்துல தெளித்து அப்படியே போட்டு தண்ணியை தெளித்து விட்டு போயிருக்கோம். அந்த தண்ணியை தெளிச்சுட்டு போனோம்னா அதுக்கு தண்ணி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து காஞ்சிடும்.